Hey, hello, welcome back to another video. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பைத்தானோடைய இன்ட்ரோடக்ஷன், பைத்தான் அப்படின்னா என்ன, அந்த கோடிங் வந்து நீங்கள் வந்து ஏன் கற்றுக்கணும், பைத்தான் நீங்கள் வந்து கற்றுக்கிறீங்க அப்படின்னா என்ன டொமைன்ஸில் என்னென்ன ஃபீல்டில் நீங்கள் வந்து வேலைக்கு வந்து போகலாம், தென் பைத்தானோடைய பேசிக் சின்டெக்ஸ் என்ன, இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக வந்து கோடிங் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். நம்ம பைத்தானோடைய கம்ப்ளீட் சீரியஸ், அதாவது நீங்கள் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆக போகிறீங்க, இன்ஜினியர் ஆக போகிறீங்க, இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா இந்த பைத்தானோடைய சீரீஸ் ஆஃப் வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோடிங் லேர்ன் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ பைத்தான் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, பைத்தான் வந்து ஒரு வெர்சடைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து வெர்சடைல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பைத்தானை வச்சு என்னென்னலாம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, நம்மளால் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். லைக் வெப்சைட் வந்து நம்மளால் வந்து பில்ட் பண்ண முடியும். அப்புறம் வந்து மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே நம்மளால் ஒரு மாடலை பில்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான மாடல்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். தென் டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங், இது ரிலேட்டடான எல்லா ஒர்க்கும் நம்மளால் வந்து பைத்தானில் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும். தென் பைத்தானை வச்சு ஆட்டோமேஷன் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளால் பைத்தானில் ஈஸியாக வந்து பண்ண முடியும். ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது, டெஸ்டிங்க்கு, ஸோ எனி திங் விச் கேன் பி ஆட்டோமேட்டட் யூஸிங் பைத்தான் கோடிங்கில். இந்த மாதிரி மேஜர் டாஸ்க்கை தான் வந்து பைத்தான் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் பைத்தான் கற்றுக்கிறது மூலிமா என்ன ஃபீல்டில் வேலைக்கு வந்து போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக வந்து போக முடியும். பைத்தான் ப்ளஸ் ஜாங்கோ படிச்சிங்க அப்படின்னா உங்களால் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பராக வந்து போக முடியும். தென் பைத்தான் வித் லைப்ரரிஸ் லைக் நம்பை இருக்குது, பாண்டாஸ் இருக்குது, அப்புறம் வந்து சைஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்கும். தென் மேட்ப்ளாட்லிப், சீபான், ஸோ இது மாதிரி லைப்ரரிஸ் நீங்கள் வந்து பைத்தான் கூட அடிஷ்னலாக வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களால் டேட்டா அனலிஸ்ட்டும் தென் டேட்டா சயின்டிஸ்ட்டும் வந்து உங்களால் வந்து ஆக முடியும். தென் பைஸ்பார்க் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்குது. பைத்தானும் ஸ்பார்க்கும் இன்டகிரேட்டர் ஆகிறது தான் வந்து பைஸ்பார்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த லைப்ரரி கற்றுக்கிறது மூலிமா உங்களால் டேட்டா இன்ஜினியராக வந்து ஆகிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி பைத்தான் படிக்கிறது மூலிமா நம்மளால் நிறைய விஷயத்தை நம்மளால் வந்து பண்ண முடியும். தென் பைத்தான் வந்து நீங்கள் ஏன் வந்து பைத்தானில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட கோடிங் ஜர்னி அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து, பைத்தான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜ். நம்ம வந்து பைத்தானோடைய கோடிங் ஆல்மோஸ்ட் லைக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதனால பைத்தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோடிங் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப் பைத்தான் அப்படிங்கிறப்போ. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு பில்ட் பண்ணுற நிறைய விஷயம், இல்லை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி வந்து ஓப்பன் ஏஐ வந்து ஏஐ ஃபுல்லாக ஜென்ஏஐ ரொம்ப பூமாக இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஜென்ஏஐ பின்னாடி வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருக்கிறது வந்து பைத்தான் தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஒன்று வந்து பைத்தானுமே வந்து கூட. அதனால நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுறது உங்களுக்கு அதுக்கான ஸ்கோப்பும் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதால ரொம்ப சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருக்கும் நீங்கள் பைத்தான் கற்றுக்கிறது. ஸோ இப்போது பைத்தான் அப்படிங்கிறது ஒரு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. பைத்தான் படித்தா நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம், என்ன ஃபீல்டுக்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம பைத்தானுடைய கோடிங் லேர்ன் பண்ணுறப்போ, பைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்போ, இந்த கோடிங் சென்ஸில் பண்ணுறப்போ பைத்தான் வந்து ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். இப்போ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, 2 பேர் இருக்காங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் பேசுகிற ஒருத்தர் இருக்காங்க, தமிழ் பேசுகிற ஒருத்தர் இருக்காங்க. இன்னொரு ஹியூமனுக்கு தமிழும் தெரியுது, ஃப்ரெஞ்சும் தெரியுது. அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டராக வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரெஞ்சு பேசுகிற அவர்கிட்டையும் தமிழ் பேசுகிற இவங்களுக்கு 2 பேருக்கும் நடுவில் டிரான்ஸ்லேட்டராக இந்த ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஒர்க் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்போ, நான் வந்து இப்போ பைத்தானில் ஒரு கோடிங் வந்து எழுதுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடு கம்ப்யூட்டருக்கு அப்படியே புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புரியாது. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே 0s and 1s மட்டும்தான். ஸோ இந்த இன்டர்பிரட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நான் எழுதுகிற அந்த பைத்தான் கோடை லைன் பை லைனாக வந்து ரீட் பண்ணி அது 0s and 1s கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு வந்து அனுப்பும். அனுப்பினதுக்கப்புறமா தான் வந்து அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆகும். அதுதான் வந்து ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கு தனியாக நமக்கு வந்து ஒரு கம்பைலர் இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து தேவைப்படாது. இதனால் பைத்தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பைத்தானில் ரொம்ப அடிஷ்னலான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். அந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம எழுதுகிற கோடிங்கை
கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மெஷின் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணுறது தான் அந்த இன்டர்பிரட்டரோட வேலை. தென் பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ரன் பண்ணணும் அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் வந்து ஒரு ஐடி வந்து தேவைப்படும். ஐடி அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ஐடி வந்து எது வேணா இருக்கலாம். நீங்கள் ஆன்லைன் ஐடி சூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். பட் ஸ்டில் ஒரு ப்ரிஃபர்டு வே, நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியில் தான் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. அந்த ஐடி வந்து எது வேணா இருக்கலாம். கம்பெனி பொறுத்து பைச்சாமா இருக்கலாம், ஸ்பைடர்னு ஒன்று இருக்குது, அனகோண்டா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு இருக்குது, தென் விஷுவல் ஸ்டுடியோ அப்படிங்கிறது ஒரு ஆல் இன் ஒன் இன்டர்பிரட்டரு, ஆல் இன் ஒன் ஐடி. ஸோ உங்களுக்கு எந்த ஐடி ஓகேவோ அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்பைடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியை வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கம்பேரேட்டிவ்லி கம்மியான ரேம் வந்து இது வந்து யூஸ் பண்ணும் என்னோடய சிஸ்டமில். அதனால எனக்கு வந்து இந்த ஸ்பைடர் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஐடி வந்து உங்களோட சிஸ்டம் கேப்பபிலிட்டி பொறுத்து எந்த ஐடி வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹை லெவலில் நான் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் யூஸ் பண்ண வந்து கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எனி எம்என்சி ஆர் ஸ்டார்ட் அப்பில் போகிறப்போ உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோவில் தான் உங்களை வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதில் இப்போவே நீங்கள் அதில் வந்து ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது பைத்தான் வந்து உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து வரும். பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 3.12.4 3.12.4 அப்படிங்கிறது. ஸோ உங்களோட சிஸ்டமில் பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்களாவே உங்களுக்கு வந்து உங்களோட பைத்தானுடைய வெர்ஷன் வந்து காமிச்சிச்சு அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் பைத்தான் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை பைத்தான் வந்து அதை ஏதாவது எரர் வருது, பைத்தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி எரர் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போடலாம். யூஸ்வலாக அது என்னென்னா, உங்களுடைய ரூட் ஃபோல்டரில் போய்ட்டு பைத்தானை நீங்கள் வந்து ஒரு பாத்தாக வந்து செட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எரர் வந்து நெக்லெக்ட் வந்து ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பைத்தானுடைய சின்டெக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பைத்தானில் சின்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறப்போ எப்படி அந்த லாங்குவேஜோடைய கிராமரை நம்ம வந்து கற்றுக்கிறோமோ அதே மாதிரி கோடிங்கோடைய கிராமர் தான் இந்த சின்டெக்ஸ் அப்படிங்கிறது. இது கம்பல்சரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து ஆகணும். ஸோ பைத்தானில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது 3 முக்கியமான சின்டெக்ஸ் வந்து பைத்தானில் வந்து இருக்குது. அதில் ஒரு சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்டேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பைத்தான் இஸ் அ ஸ்ட்ரிக்ட்லி இன்டென்டேஷன் லாங்குவேஜ். அப்படின்னா என்னென்னா, அதர் லாங்குவேஜ் மாதிரி நம்மளால் வந்து இன்டென்டேஷன் யூஸ் பண்ணாமல் பைத்தானில் ப்ரோக்ராமிங் டைப் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் இன்டென்டேஷனை தப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய வந்து எரர் வரும். அப்போ இன்டென்டேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறப்போ அதோடைய அவுட்புட் பிரிண்ட்டை நம்ம வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபார் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இங்கே வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து லிஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சரில் நான் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து 3 ஃப்ரூட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பனானா, ஆப்பிள், செரி அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டு. அதை வந்து நம்ம வந்து ஃபார் லூப்பில் வந்து போகிறோம். ஃபார் லூப் அப்படின்னா என்னென்னா, இந்த ஆப்பிள், பனானா, செரி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நம்மளுக்கு வந்து இது வந்து அவுட்புட்டாக வந்து கொடுக்கும் இந்த ஃபார் லூப்பு. ஸோ ஃபார் லூப் அப்படிங்கிறது என்னென்னலாம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இப்போ இதை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன கோடிங் எதுக்குன்னா, ஃபார் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு, அதாவது இந்த ஃப்ரூட் இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கு, இதுக்குள்ளே ஃப்ரூட் அப்படிங்கிற புதுசாக ஒரு வேரியபிள், இது வந்து 1 by 1 போயிட்டு அதை வந்து அவுட்புட்டாக வந்து கொடுக்குறது. இப்போ நம்ம ஃபார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இன்டென்டேஷனும் இல்லாமல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோன்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா எரர் வந்து வருது. என்ன எரர்னா, எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டெண்டட் பிளாக் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து வரும். இப்போது இந்த பிரிண்ட்டை நம்ம ஒரே ஒரு ஸ்பேஸு இல்லை ஒரு 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள், செகண்டு பனானா, அடுத்தது செரி, 3ம் ப்ராப்பராக நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம வந்து இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறப்போ அதோடைய அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு ப்ராப்பராக வந்து பண்ணால் மட்டும்தான் பைத்தான் அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக வந்து அது வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். இதை தான் நம்ம வந்து இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பைத்தானுடைய இன்னொரு முக்கியமான சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பைத்தான் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்படின்னா என்னென்னா,
இப்போ நம்ம இங்கே வந்து எக்ஸாம்பிள் 2 வச்சுருக்கோம். இதில் வந்து நான் வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள், அதாவது என் வந்து கேப்ஸில் இருக்குது, அதில் என்னோடய நேம் தியாகு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு வேரியபிள் என் வந்து ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நான் வந்து டெக் பையன் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இது வந்து ரெண்டுமே நம்ம வந்து இதை இங்கிலீஷில் நம்ம வந்து படிக்கும்போது என்ன நினைப்போம்னா ரெண்டுமே ஒன்று தானே அப்படின்னு நினைப்போம். பட் பைத்தானுக்கு இது கேப்ஸில் இருக்குது, இது ஸ்மாலில் இருக்குது. அதனால இது 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள் ரெண்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ நம்ம இது அவுட்புட்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போது அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா தியாகு அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட அவுட்புட் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, தென் டெக் பையன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளோட அவுட்புட் செகண்ட் வந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து பைத்தானோட கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நீங்கள் பைத்தானோடைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறப்போ அதோட நேம் வந்து இப்போ கேப்ஸில் கொடுத்துருக்கீங்களா ஸ்மாலில் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ப்ராப்பராக வந்து நீங்கள் வந்து பார்த்து வந்து அங்கே வந்து டிக்ளேர் வந்து பண்ணுங்கள். தென் பைத்தானுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சின்டெக்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது அப்படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ பைத்தானில் ஹேஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கமெண்ட் வந்து கொடுப்போம். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு இது வந்து ஒரு மாதிரி மாறும். ஸோ ஹேஷ் வந்து கொடுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பைத்தானில். இங்கே வந்து நம்ம வந்து ஹேஷ் அப்படின்னா என்னென்னா நம்ம கோடிங் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த கமெண்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். இப்போது நேம் இஸ் அ வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, இல்லை நீங்களே உங்கள் கோடிங்கை பல வருஷம் கழித்து அகைன் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கோடிங்கோடைய பர்பஸ் என்ன, அந்த பர்டிகுலர் பிளாக்கோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைத்தானுடைய 3 கீ சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இன்டென்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து பைத்தானுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ இதுக்கப்புறம் வந்து சீரீஸ் ஆஃப் பைத்தான் வீடியோஸ் வந்து வரும். ஸோ நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேர்ன் பண்ணுறாங்க கோடிங் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கரியர் ரிலேட்டட் அண்ட் கோடிங் ரிலேட்டட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.